சார், அந்த விஜயா டெத் கேஸில் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்க வீட்டில் இருக்க அந்த ரோகிணியோட கைரேகை தான் சார் அந்த டெட் பாடியில் இருக்கு. அப்புறம் எதுக்கு இன்னும் யோசிக்கிறீங்க? அந்த ரோகிணியை உடனே கைது பண்ணுங்க. சொல்லுங்க ரோகிணி, எதுக்காக நீங்க உங்க மாமியாரை கொலை பண்ணீங்க? சார், நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல. நான் யாரையும் கொலை பண்ணல சார். என் வைஃப் மேல எந்த தப்பு இருக்காது. அவ ரொம்ப நல்லவ சார். அவ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா. இங்க பாருங்க ரோகிணி, நீங்களே குற்றத்தை ஒத்துக்கோங்க. இல்லைன்னா நான் டீல் பண்ற விதமே வேற. நீங்க தான் கொலை பண்ணுனீங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் தான் எங்க அத்தையை கொலை பண்ணினேன். சொல்லுங்க, எதுக்காக உங்க அத்தையை கொன்னீங்க? நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. அது நான் 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போனப்ப ரோஹிணி, யார் இந்த பையன்? அத்தை, இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா நின்று இருந்தா பேசிக்கிட்டு இருந்தேன். எதுக்கம்மா நீ போய் சொல்ற? இந்த பாட்டி எனக்கு தெரிஞ்சவங்க தான். இங்க பாருங்க பாட்டி, இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் எங்க அம்மா. ரோஹிணி, என்ன இதெல்லாம்? அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கா? நீ பையனை ஏமாத்தி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் என் பையன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்னா என்னன்னு பாரு. ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க அத்தை. என் வாழ்க்கையே வீணா போயிரும். பொய் சொல்லி என்னையும் என் பையனையும் நீ நல்லா ஏமாத்திருக்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு உங்களை கொலை பண்றதை தவிர வேற வழியே தெரியல. எனக்கு மனசு வேணும். மனசு இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. ரோஹிணி, என்னை விட்டுரு. நான் மனசுக்கிட்ட எதுவுமே உன்னை பத்தி சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு. இல்ல அத்தை, உங்களுக்கு என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனி நீங்க உயிரோடவே இருக்க கூடாது. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களே. இதுதான் நடந்துச்சு. அப்புறம் என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட டெட் பாடி எடுத்துட்டு நான் தான் கிச்சன் கிட்ட போட்டேன். அவங்க கால் வலிக்கு கீழே விழுந்து இறந்துட்டாங்கன்னு எல்லாத்தையும் நம்ப வைக்கலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே மாறி போச்சு. தப்பு பண்ணுன யாரும் தண்டனை இழந்து தப்ப முடியாது. அத்தை, நீங்களா? நீங்க எப்படி உயிரோட வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் சார், ரோஹிணி கொன்னது என்ன இல்லை, என் தங்கச்சி அஜித்யாவ. என் தங்கச்சி என்ன ஒரு வீட்டில் கட்டி போட்டுட்டு அவ என்னோட வீட்டில் என்னோட பிளேஸ்ல இருந்தா சார். நான் எப்படியோ தப்பிச்சு எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இப்பதான் நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ரோகிணியை சும்மா விட்டுறாதீங்க சார். இவ பண்ண தப்புக்கு இவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அப்படியே நீங்க எல்லாரும் நான் பண்ண தப்புக்கும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான பாசத்தை காமிக்காம நான் மனோஜ் மேல அதிகமா பாசம் வச்சுட்டேன். அதுதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு.